ஸோ ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஒன் லக்கி பகண்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு இன்ஸ்பெக்ட் எலமெண்ட் வச்சு பானப் வந்துட்டு அவங்களோட செக்யூரிட்டி வந்துட்டு எப்படி பைபாஸ் பண்ணாரு அப்படின்றது தான் இந்த ஒரு பிளாக். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வசந்த் அப்படின்ற ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் கூட. ஸோ இவரை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இந்த பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணுங்க கைஸ். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்துட்டு கூகுள், ஆப்பிள், மைக்ரோசாஃப்ட்லாம் வந்துட்டு இவர் வந்து ஹால் ஆஃப் ஃபேம் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பானப் வந்துட்டு செக் பண்ணலாம் அப்படின்றது, பானப் சைட் வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் வந்துட்டு விபிஎன் போட்டு ஜஸ்ட் செக் பண்ணுறாரு, யூஎஸ்ஏ விபிஎன் போட்டு ஜஸ்ட் செக் பண்ணுறாரு. சைட் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் விபிஎன் போட்டால். இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஸோ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பர்சனல் இன்ஃபர்மேஷன் பேஜுக்குள்ளே போகிறாரு. ஸோ அப்போ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேம்லாம் வந்துட்டு என்டர் பண்ண முடியாது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இமெயில் வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணால் மட்டும்தான் அவரோட இந்த நேமு அண்ட் தென் பர்சனல் வெப்சைட் இதெல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு தான் அவர் டெஸ்ட் பண்ண போகிறாரு. ஸோ ஒன்றும் இல்லை, இந்த பேஜுக்குள்ளே போயிட்டு ஜஸ்ட் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் அப்படின்றத கொடுக்குறாரு. இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுக்கும்போது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல தான் செக் பண்ணுறாரு. அதோட இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. டிசேபிள் ஃபீல்ட் அப்படின்றது பார்த்தீங்களா, இதை வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசேபிள் ஃபீல்ட் வந்துட்டு ஜஸ்ட் எனேபிள் அப்படின்றத மாற்றணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் பாக்ஸே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவருக்கு டிஸப்பியர் ஆகிடுது. ஓகேவா, ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாரு, இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்றது டிஸப்பியர் ஆகிடுது. when I changed, I cannot able to see the text box. ஸோ இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஐடியா வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறாரு. ஸோ செகண்ட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்துட்டு இமெயில் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறாரு. ஓகேவா, கன்ஃபர்மேஷன் பண்ணும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் போய் செக் பண்ணுறாரு. அந்த ஸ்பெசிஃபிக் இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டில் போய் செக் பண்ணும்போது அவருக்கு வேல்யூ வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூவை எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் அவர் கிரியேட் பண்ணார் பார்த்தீங்களா, அந்த அன்வெரிஃபைடு அக்கௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை போய் அப்படி பேஸ்ட் பண்ணுறாங்க. பேஸ்ட் பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணி ஜஸ்ட் ஃபினிஷ் எடிட்டிங் அப்படின்னு கொடுத்தோன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி தான் வந்துட்டு ப்ளீஸ் கன்ஃபர்ம் யுவர் இமெயில் அப்படின்னு தான் வருது. பட் ஸ்டில் அவரோட ப்ரொஃபைல் பேஜ்குள்ளே போய் பார்த்தா அந்த நேம் வந்துட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதை ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணும்போது, அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணும்போது ப்ளீஸ் கன்ஃபர்ம் யுவர் இமெயில் தான் அப்படின்னு வந்திருக்கு. பட் அகெயின் வந்துட்டு அவரோட மை ப்ரொஃபைல்குள்ளே போய் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவரோட நேம் வந்துட்டு அந்த இடத்துல அவர் கொடுத்த நேம் வந்துட்டு அந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. அதாவது பைபாஸ் பண்ண நேம் வந்துட்டு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆயிருக்கு. அதான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போய் அவங்களோட சைட்டில் போயிட்டு அவங்களோட பானப் டீம்குள்ளே போய் ரிப்போர்ட் பண்ணுறாரு, ட்ரைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் யூசர்ஸ் அஃபெக்ட் பண்ணாமல் செல்ஃபாக வந்துட்டு அவரோட அக்கௌண்ட்லேயே வந்துட்டு அஃபெக்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேம் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாரு. இதுதான் வந்துட்டு ஒரு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டோட பவர், அதான் அவர் மென்ஷன் பண்ணியிருப்பாரு. ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ தட்ஸ் இட் ஃபார் தி பிளாக். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணிங்கன்னா ஜஸ்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.